நீங்களும் யாராச்சும் புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பரவாயில்லையா, நான் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வித் ஒரு பெர்மிஷன் நான் என்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். என் பேர் அருண். நான் இந்த சேனலில் புக் ரிலேட்டட் கண்டென்ட் அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டக்குன்னு இந்த புக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. சரியா, அதாவது ஒரு சாப்டர் வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்கவே வந்து முடியலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த சாப்டர் அப்படியே விட்டுட்டு அடுத்த சாப்டர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு அந்த சாப்டர்லேயும் எதுவும் புரியலை, அந்த புக்கை படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை அப்படின்னா, அந்த புக்கை அப்படியே மூடி வச்சுட்டு வேறு புக்கை எடுத்து படிப்பேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த புக்கில் படித்த ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நான் என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த புக்கை இன்னும் ஒருக்கா படிக்கிறதுக்கான எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கை படிக்கிறதுக்கான லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்து வராது, எனக்கு வராது. பட் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் திரும்பவும் வரும். ஸோ நீங்களும் யாராச்சும் புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.